அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பெரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பெரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். மறுவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயின பச்சை பிள்ளையாயின அச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே, மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே திரு குடும்பமாய் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த கல்வாரி பலியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரோடு இணைந்து இருப்பது, ஆண்டவருடைய குரலை கேட்பது, ஆண்டவருடைய வழியில் நடப்பது. இந்த 3 காரியங்களையும் நாம் பின்பற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திற்கும் கடந்து வருவார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்திலும் உள்ளத்திற்கும் கடந்து வர நம்முடைய பாவங்கள் தடையாய் இருக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எசையா 59வது அதிகாரம் 1-2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போகவில்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீங்கள் செய்த பாவமே என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தில் விழுகின்றோம். எனவே இந்த வாரம் முழுவதும் நாம் செய்த பாவங்களை நமது கண்முன்பாக கொண்டு வந்து அந்த கல்வாரி சிலுவையின் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த கல்வாரி பலியிலே ஒரே குடும்பமாய் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகன் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் ஆகமத்திலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தபின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பியது. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால்
தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலரக் கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலரக் கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமரக் கண்டேன், இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமரக் கண்டேன், இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன், பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன், பிறநலம் பேணிடும் பணியில் என இணைத்தேன், எந்தன் வாழ்வின் பொருளறிந்தேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலரக் கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன், அக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன், அக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன், நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன், திரிதமும் புதுமைகள் வாழ்வில் சேர கண்டேன், அன்பின் நிறைவை நான் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலரக் கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இரண்டாவது வாசகம். புனித பவுல் அடிகளார் ரோமேருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசாற்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பினேன். அவர்கள்தாம் இஸ்ராயேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளுக்கும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குருகுல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள்.
என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 33 வரை. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே அருமையான அந்த வாசகங்களை நாம் கேட்டோம். தந்தை கடவுள் எவ்வாறு தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு பேசுகின்றார், எவ்வாறு தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றார் என்பதை ஒரு மைய கருத்தாக வைத்து இந்த நாளில் இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நாம் மீட்பு பெற வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய கடவுள் அனுப்பிய அவருடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து நாம் முதலில் வாழ வேண்டும். அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் நாம் தந்தை கடவுளை மறுதலிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம்.
ஏனென்றால் பல வழிகளில் இந்த மீட்பு திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை அறிந்தும் அதை தெரிந்தும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி, ஏற்றுக்கொண்ட பிறகும் அவரை நோக்கி இல்லாதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்தில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. இசபெல் என்கின்ற ஒரு அரசர், அவர் என்ன செய்கின்றார்? போலியான தெய்வங்களை உருவாக்கி அநேக குருக்களை அவர் தேர்ந்தெடுத்து, போலியான குருக்களை தேர்ந்தெடுத்து அந்த போலியான தெய்வத்திற்கு பணிவிடை செய்யும்படியாகவும், அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அந்த தெய்வத்தை வணங்கும்படியாகவும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஆகாப் என்கின்ற ஒரு நபர் அவரோடு கூட இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்தில் அனுப்பி அந்த போலியான குருக்கள் எல்லாரையும் அழித்து விடுகின்றார். அந்த கண்ணால் பார்த்த ஆகாப் என்கின்ற மனிதர் இவ்வாறு சொல்லுகின்றார், இதோ இசபெலிடம் போய் இந்த இறைவாக்கினர், கடவுள் என்கின்ற பெயரில் வரக்கூடிய இறைவாக்கினர் உம்முடைய குருக்கள் எல்லோரையும் அழித்து விட்டார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் தூது அனுப்பி எலியாவிடமும் சொல்லுகின்றார், அதே இடத்தில் நீர் இந்த குருக்களை அழைத்தது போல் நாங்கள் உம்மை வெட்டி வீழ்த்துவோம் என்று சொல்லுகின்றார். அந்த வேளையில் தான் அவர் அந்த இடத்தில் இருந்து தப்பி மலைக்கு ஓடுகின்றார். அவர் மன கஷ்டமடைகின்றார், துயரம் அடைகின்றார், உண்ண உணவு இல்லை, பாலைவனத்தில் நடக்கின்றார். கடைசியாக கடவுளின் மலையாகிய ஓரேபு மலையை சந்திக்கின்றார். அந்த இடத்தில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் தந்தை கடவுள் அந்த இடத்தில் கடந்து வருகின்றார். மோய்சனோடு பேசிய கடவுள், அப்ரஹாமோடு பேசிய கடவுள் இந்த தீர்க்கதரிசியின் வழியாகவும் பேசுகின்றார். அவரிடம் வந்து நீ மலையிலிருந்து வெளியிலே வா என்று கூப்பிடுகின்றார். ஆண்டவருடைய குரலை கேட்டு அவர் வெளியிலே வந்து பார்க்கின்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசுகின்றது, அதிலும் கடவுள் இல்லை. அதன் பிறகு நிலநடுக்கம் வருகின்றது, அதிலும் கடவுள் இல்லை. அதன் பின்பாக மென்மையான காற்று வீசியது, அதிலிருந்து அவர் ஆண்டவருடைய குரலை கேட்டார். ஆண்டவருடைய குரலை கேட்டதும் அவருக்குள் ஒரு புத்துணர்ச்சி வந்தது, தைரியம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, அவருக்குள் ஒரு அமைதி இருந்தது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய குரலை கேட்க நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஆதி காலத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர் படைத்த பிறகு ஆண்டவருடைய பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவருடைய குரலை கேட்ட உடனே அவர்கள் பயந்து நடுங்கி போனார்கள். நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே நம்மால் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டவருடைய குரலை கேட்டாலும் நாம் ஆதாம் ஏவாளை போல் பயந்துதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். பாருங்கள், ஆண்டவர் அப்ரஹாமை நீதிமானாக அவர் சித்தரிக்கின்றார். அப்ரஹாமோடு பேசுகின்றார். நண்பரோடு பேசுவது போல் ஒவ்வொரு நாளும் அவர் அப்ரஹாமோடு முகமுகமாய் பேசுகின்றார். அதை அப்ரஹாம் அழகாக சொல்லுகின்றார். கடவுளுடைய திட்டத்தை அவர் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றியபடியினால் கடவுள் அவரிடம் எல்லாவற்றையும் மறைக்காமல் வெளிப்படுத்தினார். அவர் வழியாக இந்த உலகத்தில் கடல் மண்ணை போல் அந்த வழிமுறையை அவர் உருவாக்கி கொடுத்தார். அதே போல் நீங்கள் எண்ணிக்கை 12வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் எப்பொழுதும் மோய்சனோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் மோய்சனோடு பேசிக்கொண்டு இருந்ததை கேள்விப்பட்ட எத்தியோப்பிய பெண் ஒருத்தி அவரிடம் இவ்வாறு சொல்லுகின்றார். அவர் மணந்திருக்கின்றார் எத்தியோப்பிய பெண்ணை. அப்ரஹாம் மோசே மணந்திருக்கின்றார். அப்பொழுது மிரியம் ஆரோனும் அவருக்கு எதிராக வந்து இவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஆண்டவர் உண்மையிலேயே மோய்சன் வழியாக மட்டும்தான் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாராம் என்று சொல்லுகின்றார். உடனே ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்தில் இறங்கி வருகின்றது. அந்த கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வந்து இவ்வாறு ஆண்டவர் அவர்களோடு பேசுகின்றார். பூ உலகில் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மனிதராய் இருக்கின்றார் என்று ஆண்டவர் மோய்சனை குறித்து சாட்சி சொல்லுகின்றார். எண்ணிக்கை 12:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதராய் வாழ முடிவெடுக்கிறோம் என்றால்
ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மீண்டுமாய் மோசேயை குறித்து சொல்லுகின்றார். 12வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல, என் வீடு முழுவதிலும் அவனை நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறை பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் நான் அவனோடு பேசுவேன் என்று சொல்லுகின்றார். அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் விழித்திருந்து தந்தை கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் கொடுத்த எல்லாவற்றையும் கேட்டு தன்னை தைரியப்படுத்தி கொண்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் நிரம்பி அவர் வருகின்றார். அந்த இரவு சாம வேளையிலே கடல் மீது நடந்து வருகின்றார். சீடர்கள் அவரை பார்க்கிறார்கள். அந்த வேளையில் பேதுரு அவரிடம் கேட்கின்றார், ஆண்டவரே, நானும் மோடு நடக்கட்டுமா அந்த கடல் மீது என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தபடியினால் ஆண்டவர் அவரை கூப்பிட்டார், நீ கடல் மீது நடந்து வா என்று சொல்லி. ஆனால் இந்த புயல் காற்றை பார்த்தவுடனே அவருக்குள் ஒரு பயம் வந்தது. ஆண்டவருடைய குரலை மறந்து அவர் என்ன செய்கின்றார், அந்த காற்றின் மீது நம்பிக்கை வைக்கின்றார். உடனே அந்த இடத்திலே அவர் மூழ்கின்றார், அந்த தண்ணீரில், இந்த கடலில். அப்பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார், நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கின்றதாம். என்னை மீட்டேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவரை மட்டுமே நான் உறுதியாக பிடித்து கொண்டு எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ பயத்தை எடுத்து மாற்றும்படியாக அவரிடம் மன்றாடுவேன் என்கின்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமே என்றால் நீங்களும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு யோகா மாஸ்டர், ஒரு நாள் அவரிடம் நாம் பேசிக்கொண்டு இருந்த பொழுது அவர் என்னிடம் இவ்வாறு சொன்னார். இதே நற்செய்தி பகுதியை அவர் சொல்லி சொன்னார், நான் தொடர்ந்து யோகா செய்யக்கூடிய வேளையிலே நம்மாலும் கடல் மீது நடக்க முடியும் என்று சொல்லி. அப்பொழுது நானும் அவரை பார்த்து சிரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றேன். கடல் மீது நடக்க முடியாது, ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்க முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய உள்ளம், ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அவர் ஆளுகைக்குள் கொண்டு வரக்கூடிய வேளையில் மட்டுமே தான் நம்மால் அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் இருந்து அதிசயங்களை செய்தாரோ அதே போல் நம்மாலும் செய்ய முடியும். யோகா படிப்பதனாலேயோ அல்லது மற்ற ஒரு செயல்களை செய்வதனாலேயோ நம்மால் கடல் மீதோ எந்த ஒரு அற்புதங்களையும் செய்ய முடியாது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளுடைய வழியில் நடந்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய வேளையிலே மூவொரு கடவுளும் நமக்குள் வந்து கூடாரம் அடித்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் என்ன காரியங்களையும் செய்ய முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பாட்டை எடுத்து மாற்றும்படியாகவும் எப்பொழுதும் ஆண்டவருடைய துணையை கேட்டு தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசி உங்களோடு தங்குவதாக. ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும்
காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தேவைகளோடு நீங்கள் இந்த காணொளியின் வழியாக கல்வாரி பலியில் இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே உங்கள் உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே பாத காணிக்கையாய் சமர்ப்பிப்போம். இரக்கமே நிறைந்த இறைவா, திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருச்சபை வழிநடத்தக்கூடிய எங்கள் அருட்தந்தை, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது கல்வாரி பாதத்தில் தருகின்றோம். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கும்படியாகவும், அவர்கள் அறிவிக்கக்கூடிய நற்செய்தி ஏழை எளிய மக்களுக்கும் திரு குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாய் இருக்கும்படியாகவும் நீர் அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்திட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைந்த இறைவா, இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். சரீரம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய ஆத்மாவையும் இழந்து போய் இருக்கின்றார்கள். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை இந்த நாளில் சந்திக்கும்படியாகவும் உமது ஆணி தழும்புகளால் அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இதோ எங்கள் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை உமது கரத்தில் தருகின்றோம். அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாய் இருக்கும்படியாகவும், அதன் வழியாக இந்த நாட்டு மக்கள் பயனடையும்படியாகவும், நீர் மக்களின் வழியாக உமக்கு பிரியமான செயல்களை செய்திடும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசுவே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இளமை பருவத்திலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி எப்பொழுதும் பரிசுத்த சிந்தனையோடு வாழும்படியாகவும், அதன் வழியாக திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் நீர் உருமாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இயேசுவை, இதோ இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் பயத்தோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையே. இந்த நாளில் யார் யாரெல்லாம் பயத்தில் இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பயத்தை எடுத்து மாற்றி, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொடிய வைரஸினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து அதன் வழியாக அவர்கள் நல்ல ஒரு மருந்தை கண்டுபிடித்து எல்லா மக்களும் சந்தோஷமாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மற்றும் எங்களுடைய பங்கில் இறந்து போன மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவருடைய ஆத்துமாக்களை நீ தூய்மைப்படுத்தி எப்பொழுதும் நித்திய இளைப்பாறுதல் அடைய செய்ய வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையே,
உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றாக கூடி உமது திரு சமூகத்தில் நின்று உம்மோடு இணைந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய அவிவிசுவாசத்தை எடுத்து மாற்றி எப்பொழுதும் எங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்த வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே எம்மையாலவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. எம் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் திருப்பலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே எம்மையாலவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை கடைநிலை வாழ்ந்தோம் கடமையை மறந்தோம் கடவுளே உன்னிடம் வந்துள்ளோம். கடைநிலை வாழ்ந்தோம் கடமையை மறந்தோம் கடவுளே உன்னிடம் வந்துள்ளோம். கருணையின் கனையே இறையவனே கடமையின் நிறைவை எமக்கருளே. எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே எம்மையாலவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உமோடு மீண்டும் ஒன்றிருக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூயாவியானவரின் கோயிலுமான திரு அவையை திகழ செய்தீரே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்றாக சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் தேவன் தூயவர், நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வந்தவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் ஓந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா,
உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். நிம்மதி தரும் இதயம், என்னில் நிழலாய் வரும் இதயம். நிம்மதி தரும் இதயம், என்னில் நிழலாய் வரும் இதயம். நிதமும் என்னை தேடி வரும் நிழலாய் என்னை தேற்ற வரும். நெஞ்சினில் நீங்கா இயேசுவின் இதயம், நிம்மதி தரும் இதயம். என்னில் நிழலாய் வரும் இதயம். அன்பினை சுரந்திடும் இதயம், என்னில் மன்னிப்பை பொழிந்திடும் இதயம். இரக்கத்தை கசிந்திடும் இதயம், என்னை கரம் நீட்டி அழைத்திடும் இதயம். கல்வாரியில் என் பாவத்தை கனிந்தே சுமந்த இதயம். கண்மணி போல் என்னை காத்திடும் பரமன் அன்பு இதயம். நம்மை நாடி வரும் இதயம், நம்மை நாடி வரும் இதயம். நிம்மதி தரும் இதயம், என்னில் நிழலாய் வரும் இதயம். நிம்மதி தரும் இதயம், என்னில் நிழலாய் வரும் இதயம். நிதமும் என்னை தேடி வரும் நிழலாய் என்னை தேற்ற வரும். நெஞ்சினில் நீங்கா இயேசுவின் இதயம், நிம்மதி தரும் இதயம். என்னில் நிழலாய் வரும் இதயம். சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய கடவுளை நாம் முகமுகமாய் பார்த்திருக்கின்றோம். தன் ஒரே பேரான மகனை தம் சாயலாக அனுப்பிய தந்தை கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அபிரகாம் இதே ஆண்டவரை தான் முகமுகமாய் தரிசித்தார். மோய்சன் எரிகிற முட்செடியிலே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தார். எலியா தீர்க்கதரிசி ஒரேபு மலையிலே முகமுகமாய் தரிசித்தார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளை முகமுகமாய் பார்த்தார்கள். இந்த நாளிலும் அதே வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக முறை ஐயப்பாட்டோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த நாளிலும்
ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பயத்தை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்மை முகமுகமாய் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. உமது குரலை கேட்டு அதன்படி நடக்க எங்களை திடப்படுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நடக்கும்படியாகவும் எங்கள் சார்பாக நின்று செயலாற்றும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. வரக்கூடிய நாட்களில் நீர் எங்களுக்கு துணையாய் நின்று ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும், குறிப்பாக இந்த காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தது போல் இந்த குடும்பங்களை நீ வேலியடைத்து பாதுகாத்து திரு குடும்பமாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். சுவாமி, ஒவ்வொரு நாளும் அது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.